வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பௌர்ணமிங்க. பௌர்ணமிக்கு நாங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். சந்தர்ப்பம் போக முடியல. அதனால் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிரணவமலையை தான் நாங்கள் வந்து சுற்றி வர போகிறோம். இந்த பிரணவமலை வந்து பார்த்திங்கன்னா சிவன் இருக்காருங்க இந்த மலையில். இந்த மலையை சுற்றினா வந்து திருவண்ணாமலையில் கிரிவலம் போனதுக்கு ஈடான பலன் நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க. பாருங்கள், இதை சுற்றி வந்து மெயின் ரோடு தாங்க. மலையை சுற்றி வர போகிறோம். நம்ம இப்போ இந்த மலையை சுற்றி என்னென்ன கோவில் இருக்குதுன்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். பாருங்கள், பிரணவ மலைனா உயிருள்ள மலைன்னு சொல்லிட்டு பொருளுங்க. இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயிலுங்க. இந்த கோயிலை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. நாங்கள் வந்து திருப்பூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிறோம். இந்த திருப்பூரில் தாங்க வந்து இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து மலை மேலே அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி இந்த திருப்பூரில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, கந்தசாமி கடவுள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கந்தசாமி கடவுள் வந்து ஃபேமஸுங்க இங்கே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, முருகர் வந்து கீழே வீற்றிருப்பாருங்க, சிவன் வந்து மலை மேலே வீற்றிருக்காரு. அதான் வந்து இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, சுற்றி வர வழியில் வந்து நிறைய கோவில்கள் வந்து இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் சுற்றி வரும்போது ஐயப்பன் கோவிலில் சிவனுக்கு வந்து அன்னாபிஷேகம் நடந்திருக்கு பாருங்கள். இன்றைக்கி பௌர்ணமிக்கு அன்னாபிஷேகம் நடக்குதுங்க சிவனுக்கு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, அம்மன் வந்து நல்லா அலங்கரித்து ஊஞ்சல் வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. இதனோட ஃபுல் வீடியோ வந்து நாளைக்கு வரும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஊருக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு முறை வந்து தரிசனம் செஞ்சுட்டு போங்க. உங்களுக்கு சிவன் பிடிக்குன்னா ரெட் கலர் ஆர்ட் பண்ணி ஒரு கமெண்ட்